ரொம்ப வெறுத்து போய் இந்த வீடியோவை போடுறேன். நான் போடணும்னே நெனைக்கல. ஒரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். என்னடான்னு கேட்டீங்க அப்டின்னாக்கா, மேல கேபே வெர்டேட்ட அர்ஜென்டினாவோட 12ஆம் நம்பர் கீழ விழுறான். ஓகேவா? அது எனக்கு என்னன்னு தெரியலடா அப்டின்னு தெளிவா வச்சிருக்கேன். கீழ சுவிட்சர்லாந்து பிளேயர் இன்னைக்கு நடந்த மேட்ச், காலையில நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னாக்கா, டைவ் சிமுலேட் பண்ணியிருப்பான். அதுக்கு கன்ஃபார்மா ரெட் கார்டு. ஏன் ரெட் கார்டுனா, அவன் ப்ரீவியஸாவே ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருப்பான். அதுக்கு ஃபாலோட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, டைவ சிமுலேட் பண்ணி ரெஃப்ரியை ஏமாத்தி, ரெஃப்ரியை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி, மேட்ச் டைம் வேஸ்ட் ஆகி, வார்ல போய் பார்த்து இவன் டைவ் அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு ரெட் கார்டு குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா செகண்ட் எல்லோ தான் குடுத்துருக்காங்க. சரி ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனா, இந்த உலகத்துல 2 ஃபேன்ஸ் தான் மோசமானவனுங்க. ஒண்ணு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸ். அதுல யாருன்னா பெனால்டோ ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு மெஸ்ஸியோட ஃபேன்ஸ். அதுல யாருன்னா பெசி ஃபேன்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி ஃபேன்ஸ் கிடையாது. பெனால்டோ ஃபேன்ஸ், பெசி ஃபேன்ஸ். இந்த 2 டேஞ்சரஸான ஒரு ஜந்துக்கள் இருக்கு தெரியுமா? இவனுங்க எப்படின்னா ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொனால்டோ என் தலைவன் ஒத்தா ஃபீஃபா மெஸ்ஸி ஃபுல்லா வாங்கி வச்சுட்டாங்க. ஃபீஃபா வந்து மெஸ்ஸியோட அப்பா. ஏன்னா நான் அந்த பெனால்டோ ஃபேன் யாரால இருந்திருக்கேன். நான் என் வாழ்க்கையில ஒரு போன வேர்ல்டு கப் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, போன வேர்ல்டு கப்பே இருக்குன்னு சொன்ன ஆள் தான் நான் மாற்றிலாம் பேச மாட்டேன். இருந்திருக்கேன். பெனால்டோ ஃபேனாக தான் நானும் வந்திருக்கேன். இந்த வேர்ல்டு கப்பு ஒரு எல்லை மீறி மெஸ்ஸி வந்து மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து நான் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லும் போதும் ஐ ஹவ் இவால்வ்டு. நான் தப்பு பண்ணியிருக்கேன். இவால்வ் ஆகி மாற்றிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கண்டென்ட் கிரியேட்டரில் இருக்க ஒரே கண்டென்ட் கிரியேட்டர் எதுவுமே ரிக்டு இல்லை, எதுவுமே இது இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக இது ரிக்டு இது இல்லை. அப்போ கொரேஷியா மேட்ச்சில் இவனுங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருணும். அப்போ அர்ஜென்டினா மேட்ச்சில் இவனுக்கு கொடுத்துருணும். அப்போ ரொனால்டோ டீமும் வந்துருக்கக்கூடாது. அப்போ கொரேஷியா மேட்ச்லேயே வெளியே போயிருக்கணும். இப்போ அர்ஜென்டினா டீம் வந்திருக்கக்கூடாது. அடுத்து இங்கிலாந்து டீம் இப்போ ஒயரில் போட்டுருக்குது, ஸ்பைடர் கேம் ஒயரில். அடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன், நார்வேக்கு இது ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ரொம்ப தெளிவாக மனசில் பட சொல்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆர்கியூமெண்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது ஆர்கியூமெண்ட்டை பேசாமல் ஒரு ப்ராப்பரான மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, ப்ராப்பரான ரொனால்டோ ஃபேன்ஸும் எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. இதுலையும் கமெண்ட் பண்ணுவாங்க, பெனால்டோ ஃபேன்ஸ் மெஸ்ஸி ஃபேன்ஸ் பண்ணுவானுங்க பாரு. ப்ராப்பரான ரொனால்டோ ஃபேன்ஸ் மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் கூட கீழே இருக்கிறது வந்து சிமுலேஷன், மேலே இருக்கிறது வந்து அவன் ஸ்லிப் ஆகிட்டாங்க. ப்ராப்பரான பார்சிலோனா மெஸ்ஸி அர்ஜென்டினா ஃபேன்ஸு. ஆனால் கீழே இருக்கிறது சிமுலேஷன், மேலே இருக்கிறது அவன் வழிக்கு வந்துட்டான். அந்த ஃபவுல் வந்து கேப்பவர்டிக்கே கொடுத்துட்டாங்க. இது ஆர்கியூமெண்டேட்டிவ். ஏதாவது நான் இதில் கிளிக் பைட் வச்சிருக்கேன்னா ஒரு மயிரும் கிடையாது. ஆனால் அந்த பெசி ஃபேன்ஸ் இருக்கானுங்க பாரு, இவனுங்க எவ்வளோக்கு எவ்வளோ என்னைய பெனால்டோ ஃபேன் சொல்கிறானுங்களோ, இவனுங்கெல்லாம் ப்ராப்பர் பெசி ஃபேன்ஸு. அதாவது நேத்தி ரீல்ஸில் ஃபுட்பால் பார்க்க வந்துட்டு இதுங்கெல்லாம் என்னைய வந்து திருத்துதுங்களாம். ஓகேவா? அவன் ஜட்டி போட்ட காலத்துலேருந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகேவா? அப்படி பார்த்தாலுமே ஓஜி பெனால்டோ ஃபேன் நாங்கள் தான். என்னைய வந்து நீ செய்கிற அப்படின்னா எனக்கு புரியலை. அதனால நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீ ஒரு பெனால்டோ ஃபேனா, சம்பந்தமே இல்லாமல் ரொனால்டோ ரொனால்டோ ரொனால்டோ, நீ ஒரு பெசி ஃபேன், சம்பந்தம் மெஸ்ஸி தான் எல்லாமே வந்து அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்னை அன்ஃபாலோ பண்ணிடு. ஏன்னா என் கண்டென்ட் உனக்கு கிடையாது. என் கண்டென்ட்டு ஒரு நார்மலாக ஜாலியாக ஃபுட்பால் பார்த்துட்டு உண்மையிலேயே ஃபுட்பாலில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமாம், இந்த வேர்ல்ட் கப் கான்ட்ரவர்சி எக்கச்சக்கம் இருக்குது. அர்ஜென்டினாக்கு மட்டும் இருக்கா? இல்லை, எல்லா டீமுக்குமே இருக்குது. போர்ச்சுகலுக்கு இருந்திருக்கு, போர்ச்சுகல் கான்ட்ரவர்சியில் இருந்திருக்காங்க. அதுக்கு ஃபாலோட் அப் பண்ணி பார்த்தாக்க நார்வேல இப்போ மாட்டியிருக்கானுங்க பாவம். இங்கிலாந்து வந்து ஒயரில் போட்டு கோல் வச்சு எக்கச்சக்க கான்ட்ரவர்சி. 1 or 2 நிறையா நடந்திருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வேர்ல்ட் கப்பில் பெரிய டீமுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் த இது கொண்டு போக தான் பார்ப்பாங்க. டிக்கெட் ப்ரைஸு, ப்ராட்காஸ்ட்டு, அது இது. நாளைக்கு வந்து நீ வந்து உன் தலைவன் மெஸ்ஸி, உன் தலைவன் ரொனால்டோன்லாம் அங்கே கிடையாது. அவனுக்கு ஃபீஃபாவுக்கு காசு வேணும். அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. நான் இப்போ என்ன சும்மா போட்டுட்ருக்கேன். ஒரு சில டைம் நானே ரேஜ் பைட் கொடுக்கறதுக்கு ரீசன் இதை ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா, மட்டி கூதியாவே சாவர வரைக்கும் இருந்துடாதீங்க, மட்டி கூதியாக இருந்து செத்துறாதீங்க. ஒரு ரேஜ் பைட் கிரியேட் பண்ணுறதுக்காக நானும் போட்டுட்டு இருந்தால் தான். இப்போ ஏன் தெரியுமா, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். நீ எல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெனால்டோ ஃபேன், இந்த பெசி ஃபேன், அதுவும் நீங்கள் எல்லாம் என்ன அன்ஃபாலோ பண்ணுன்னா, எனக்கு தயவுசெய்து மெசேஜ் பண்ணாத. உனக்கு நான் மெசேஜ் அனுப்புகிற நிலைமையிலே இல்லை. இப்போ எதுக்காக தெரியுமா இதை போடுறேன் நான்? இதையாச்சும் பார்த்து எஜுகேட் ஆகி நாளைக்கு வந்து தயவு செய்து உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நான் இப்போ எப்படி தெரியுமா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். உன்னை ரேஜ் பைட் பண்ணியோ, உன்னை கிளிக் பைட் பண்ணியோ பில்ட் பண்ண ட்ரை பண்ணல. நான் பில்ட் பண்ணுற கம்யூனிட்டி எனக்கு வந்து ரொம்பலாம் ஆசை கிடையாது. ஒரு 20,000 பேர் எனக்கு லாயலாக இருந்த போது அந்த 20,000 பேரும் என்கிட்ட ஃபுட்பால் பேசும்போது நாங்கள் டீக்கெட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் எனக்கு கொடுத்தா போதும். அதை தாண்டி வந்து ரொனால்டோ வேர்ல்டு கப் படிக்கணும். சரிடா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு மேட்டர் நான் ஒன்று சொல்கிறேன். பெசி ஃபேன்ஸுக்கு இது ஓகேவா? ரொனால்டோ ஃபேன்ஸ் கிடையாது, பெனால்டோ ஃபேன்ஸ் கிடையாது. இந்த வேர்ல்ட் கப்பு அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் இந்த பெசி ஃபேன்ஸ், ரொனால்டோ ஃபேன்ஸ் ஏன் சண்டை போடணும் ஃபர்ஸ்ட்? இப்போ இது மீறி அடிச்சிட்டாங்கன்னா ரொனால்டோ வந்து இன்னும் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறாங்கிற வெறியில நான் உட்காந்துருக்கேன். ரொனால்டோட ஃபேன் தானே அவர். திரும்ப வந்து இன்னும் 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சு நான் கோல்டன் ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரா?
டேய் நானே ஒத்துக்கிட்டேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஸ் அ மேன் சைல்டுன்னு ஒத்துக்கிட்டேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு சில இடத்துலலாம் மட்டி மாரி பண்றான். எனக்கு செம்ம காண்டாவுது. நான் அவன்ட்டேருந்து எடுத்துக்கிட்ட பார்ட் என்னன்னா, ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு இன்ஸ்பிரேஷனு, உனக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை வந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீ வேற லெவல்ல உன்னால முடியும், புஷ் பண்ண முடியும். மெஸ்ஸி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்மேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பேட்மேன். டூ யூ ப்ளீட்? எஸ் யூ வில் ப்ளீட் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு புஷ் பண்ண ரொனால்டோவை தான் நான் ஃபேனாக எடுத்துருக்கேனே தவிர்த்து 41 வயசு வந்தோம் இல்லை. எல்லாமே என் தலைவன் எனக்கு சாதிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன ஒன்றுமே என் தலைவன் தேவை. இந்த மெஸ்ஸி ரொனால்டோ கண்டென்ட் கிரியேட் பண்ணவே விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தா பை.